Hello viewers, welcome back to our channel Indian Spicy Masala Box. இன்னைக்கு ஒரு side dish recipe stuffed brinjal எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இந்த dish பண்றதுக்கு குட்டி குட்டியான கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவா இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு salt waterல போட்டு வச்சிரலாம். இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் பிளாக் ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, இது எல்லாமே நல்லா வறுத்தரலாம். லைட்டாக மல்லி வாசம் வந்ததுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு, 1/4 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்தரலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம். 1 நிமிஷம் அப்புறமா திருப்பி விடுங்க. எல்லா சைடும் திருப்பி விட்டு ஒவ்வொரு நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா லிட்டு போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்மளோட எம்மியான ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.